குழந்தைகள் பசங்க இருக்காங்களா? இல்லைங்க. நான் தான் சொன்னேன், ஏம்மா எனக்கு பசங்க இல்லை, நீங்க ஏம்மா அப்போ இவ்வளோ வருத்தப்படுறீங்க? Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் was வசந்த ராகம். of course விஜயகாந்த் சார் கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது விஜய். எஸ் குட்டி விஜய். Yeah, I was playing junior விஜயகாந்த் சார். நான் இன்னைக்கு தமிழ் பேசுறேன்னா அதுக்கு காரணம் விஜய். நீங்க பாத்தீங்க இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா அப்பா ஸ்டார், the biggest star. yes ஆமா, சந்தோஷமா இருக்கு. and now politics சார் கூட இப்போ நான் டச்ல தான் இருக்கேன். in fact when I saw பொன்னியின் செல்வம் also I called him up and said, வாமா வீட்டுக்கு வாமா. நாகினி பண்ண பிறகு சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஹலோ, நான் விஜயகாந்த் சார் பேசுறேன், என்னம்மா நடிக்கிறேன் நாகினில. இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. லூசிங் விஜயகாந்த் சார் அது பெரிய ஒரு, நான் அவர் பக்கத்துலயே நிற்பேன். நீ யாருன்னு கேட்பாரு என்கிட்ட. அதே இது என்ன டிவியில பார்க்கும்போது என் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிடு, மை டாக்டர். நான் அவரோட சிஸ்டர்னு நினைச்சேன். ஒரு பபிள்ல மாட்டிட்டாரு அவர். அந்த டைம் ஏதோ கேரளால இருந்த டைம்ல என்ன சாந்தா சாந்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தங்கச்சி பேரு. That was the saddest part. அது லாஸ்ட்ல எங்க அப்பா எனக்கு he didn't know why. செப்டம்பர் 2க்கு நான் டிசைட் பண்ணேன் செப்டம்பர் 4th கல்யாணம் பண்ணிக்கணும். he was an assistant director. நான் அந்த படத்துல ஹீரோயின். அந்த படம் ரிலீஸ் ஆகல. எங்க லைஃப் ஹிஸ்டரி மட்டும், எங்க லைஃப் ஸ்டோரி ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பரா ரிலீஸ் ஆயிடுச்சு. என் சாரி borrowed சாரி, பிளவுஸ் borrowed சாரி, ஜுவல்லரி borrowed. 10 நிமிஷத்துல நான் கல்யாணம் பண்ணி ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு உங்களோட ஒர்க் அண்ட் படங்கள்ல உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிண்டி விடுற மாதிரி படங்கள் கம்மியா தான் பண்ணிருக்கேன். சில மெமரிஸ் வந்து இருக்கு. மெமரிஸ் நிறைய இருக்கு. நான் போட்டோகிராஃப்ஸ் காட்டுறேன், நீங்க சொல்லுங்க, அதை பார்த்தும் சொல்றது சொல்லுங்க. ஓகே, அப்படியா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க குயிக்கா, உங்களுக்கு படங்கள், தமிழ் சினிமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் was வசந்த ராகம். of course விஜயகாந்த் சார் கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ கேப்டன், அது விஜய். எஸ் குட்டி விஜய். yeah, I was playing junior விஜயகாந்த் சார். நான் இன்னைக்கு தமிழ் பேசுறேன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான். ஏன்னா நான் அந்த படம் பண்ணும்போது நானும் ரேமானும் இங்கிலீஷும் ஹிந்தி தான் பேசிட்டு இருப்போம். பலபான நாங்கள் பேசிட்டு இருப்போம். பாவம் விஜயகாந்த் சார் பேப்பர் எடுத்து வெளியில போய் உட்காருவாரு. ஸோ 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், வாட் சார் வெளியில போய் உட்காரு. இல்லைம்மா, நீங்க பாட்டுக்கு ஏதோ ஹிந்தியில பேசிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு புரியலம்மா. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். நான் சொன்னேன் விஜயகாந்த் சார் கிட்ட, சார் நான் டெஃபினட்டா தமிழ் கத்துப்பேன்னு சொல்லி. நாகினி பண்ண பிறகு சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஹலோ, நான் விஜயகாந்த் சார் பேசுறேன், என்னம்மா நடிக்கிறேன் நாகினில. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. பட் லூசிங் விஜயகாந்த் சார் அது பெரிய ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. we lost him too soon. ஜெனரலி அந்த லவ்ட் ஒன்ஸ் லூஸ் பண்ணும்போதே அது ஒரு டெத் ஆர் மோர். see, all of us have to go. இது தெரிஞ்ச விஷயம் தான். it's an eternal truth. பட் உங்க லைஃப்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட் பண்ண சர்டன் பர்சனாலிட்டிஸை லூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ட் விஜயகாந்த் சார் இஸ் ஒன் ஆஃப் தேம் என் லைஃப்ல. அதே மாதிரி தான் பிரபு சார் கூட சின்ன தம்பி பெரிய தம்பி, சின்ன பூவை மேல பேசு, சத்யராஜ் சார், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். இன்ஃபேக்ட் பிரபு சார் கூட இப்போ நான் டச்ல தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் when I saw பொன்னியின் செல்வம் also I called him up and said, வாமா வீட்டுக்கு வாமா. ஏன்னா நாங்க ஐ திங்க் நம்பினார் கடுவதிலேயே எந்த படம் நாங்க சென்னையில ஷூட் பண்ணும்போது சொன்னாரு ஒரு நாள், சாப்பாடு இன்னைக்கு நம்ம கூட தான் நீங்க சாப்பிடணும். ஓகே சார், டன். பார்க்கும்போது 4 டப்பா இப்படிங்க வீட்டுல இருந்து 4 கேரியர் இந்த சைஸ்ல கேரியர். நான் கேட்டேன், என்ன பிரபு சார் இது நம்ம 2 பேருக்குமா? ஆமாம்மா, நல்லா சாப்பிடணும். நான் சொன்னேன், சார் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. he was so hospitable, so welcoming. அதே மாதிரி தான் நளினிமா. இன்னைக்கும் நான் லைக் லாஸ்ட் மந்த் I was in Chennai. ஸோ நளினிமாவை மீட் பண்ணேன். என்ன அனுப்போம் வீட்டில், கேசரி ரொம்ப பிடிக்கும்ல, கேசரி அனுப்புவாங்க. அப்பா, the way she has fed me. பிகாஸ் மறுபடியும் நான் டெலிவிஷனில் என்ட்ரி பண்ணும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் டெலிவிஷன் ஜெயம் சீரியல் மூலமாக தான் நான் வந்தேன். நளினிமா வாஸ் தேர்.
ஸோ ஃபார் மீ குட்டி பத்மினி வாஸ் அ ப்ரொடியூசர், குட்டி பத்மினி மா. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், நான் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் குட்டி விஜய் நீங்க பாத்தீங்க இன்னைக்கு வந்து அவர் தளபதியா வந்து அப்பா ஸ்டார், தி பிகெஸ்ட் ஸ்டார். எஸ் ஆமா, சந்தோஷமா இருக்கு. அண்ட் நவ பாலிடிக்ஸ், எஸ், நியூ ஜர்னி அவருக்கு. எஸ் விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அந்த வயசுல டிட் யூ அதை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சதா? ஓகே, இந்த குழந்தைக்குள்ள பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படி. ரொம்ப குவைட் இல்ல, பிகாஸ் he was very quiet. Quiet. இப்போ குவைட்டா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ரொம்ப குவைட்டா தான் இருப்பார் செட்ல. அதுக்கப்புறம் அவர் ஸ்டார் ஆன பிறகு நான் மீட் பண்ணதே இல்ல. நெக்ஸ்ட் பிக்சர் என்னன்னு ஓ, பார்க்கலாமா? ஐ வுட், எஸ், அப்பா, எஸ். நாங்க ஒரு மலையாள படம் பண்ணோம், அவன் அனந்த பத்மநாபன். நாங்க சேர்ந்து பண்ண ஒரே ஒரு படம் இதுதான், அப்பாவும் நானும். சரி, ஆக்சுவலி அவர் கேரளா வந்திருந்தாரு. ஸோ அந்த ப்ரொடியூசர் சொன்னாரு, ஃபாதർ ക്യാരക്ടർ ഉണ്ട്, ചെയ്യാമോ ചന്ദ്രേട്ടാ? ആ മോളന്റെ കൂടെ അല്ലേ, ഞാൻ ചെയ്യാം. അതുപടി നടിച്ചാரு. Proud father. Proud father, yes. He was always a very proud father. கண்டிப்பா வந்து லூசிங் ஃபாதர் அப்படிங்கிறது வந்து அன்இமேஜினபிள் பெயின். அம்மா அப்பா ரெண்டு பேரும். First shock was losing my mom. ஏன்னா she was the silent factor in my life. ரொம்ப silent and strong factor சொல்லுவாங்களே, and a very strong woman. எங்க அப்பா கொஞ்சம் வீக் மூமெண்ட்ஸ் இருக்கு எங்க அப்பாக்கு, இமோஷனல், அவ்வளோ சீக்கிரமா ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பட் ஷீ வாஸ் அ வுமன் ஹூ ஹேட் மோர் மென் குவாலிட்டிஸ் இன் ஹர் தேன் வுமன். எங்க அப்பாக்கு தைரியம் சொன்னதே எங்க அம்மா தான். ரொம்ப தைரியசாலி எங்க அம்மா. அப்பாவோட அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் தெரியாது இல்ல மேம், நமக்கு நம்மள விட்டு போறாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா he was suffering from dementia. The worst thing is a man who was so talkative, non-stop பேசுவார் எங்க அப்பா, கலகலகலகலான்னு இருப்பாரு. ஒரு சபையில எங்க அப்பா உட்கார்ந்தாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவரை பின் பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, சந்திரேட்டன் வந்தால சபை நிறைஞ்சும், அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு வரும். ஸோ சடனாக டிமென்ஷியா வந்த பிறகு he went into a shell. எங்க அம்மா போன பிறகு கொஞ்சம் டிப்ரெஷன்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் yet we managed to get him out of it. பட் டிமென்ஷியா அது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க மெமரி லாஸ்ன்னு சொன்னாங்க. சரி மெமரி லாஸ் தானே, அது வயசாகும்போது மெமரி லாஸ். பட் டிமென்ஷியா இஸ் நாட் ஜஸ்ட் மெமரி லாஸ். நான் அவர் பக்கத்துலேயே நிற்பேன், நீ யாருன்னு கேட்பாரு என்கிட்ட. அதே இது என்ன டிவியில் பார்க்கும்போது என் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவார், மை டாட்டர். ஸோ நான் அவரோட சிஸ்டர்னு நினச்சார். ஸோ ஒரு பபிளில் மாட்டிட்டார் அவர். அந்த டைம் ஏதோ கேரளாவில் இருந்த டைமில் ஸோ என்னை சாந்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தங்கச்சி பேர். தட் வாஸ் த சேடஸ்ட் பார்ட். அது லாஸ்ட்ல எங்கள் அப்பா எனக்கு he didn't know who I was. The majestic pose. Oh, Mayuri. This is Mayuri. அப்பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இது ஐ திங்க் இட் வாஸ் நாச்சே மயூரி. இது ஹிந்தி நாச்சே மயூரி. ஆமா, இது கோபி கிருஷ்ணஜி கோரியோகிராஃப் பண்ண. சோ அந்த ரைட் லெக் தூக்குறது தான் வந்து அது லாஸ்ட் கிளைமாக்ஸ். ஹீரோ வீட்ல லைஃப்ல இருந்து வெளியில அனுப்புற அந்த கிளைமாக்ஸ் அது. நீ வேணவே வேணாம் என் லைஃப்ல, நான் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம்னு சொன்ன ஒரு டிசிஷன் அது. இட்ஸ் a beautiful song. How was it recreating இன்னொரு லாங்குவேஜ்ல அது பண்ணும்போது? மோர் கான்ஃபிடென்ட். ஏன்னா அதுக்குள்ள நான் அந்த மீடியாவை தெரிஞ்சுட்டேன். ஓ இதுதான் மீடியான்னு சொல்லி. ஸோ நீங்க பார்க்கும்போது இதுல மோர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஹிந்தியில, அதுல இன்னசென்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் படம், அந்த பியூட்டி, அந்த ஃபர்ஸ்ட் இன்னசென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமரா ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸே, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நிர்மலாமா என்ன வெட்டர்ன ஆக்ட்ரஸ். ஏன்னா இவங்க தான் எங்க கிராண்ட் மதர் கேரக்டர் போர்ட்ரே பண்ணாங்க. ஸோ எங்க பாட்டி அப்பாவோட அம்மா, ஷி வாஸ் மச் பிஃபோர் டைம். ஷி வாஸ் நாட் த டிபிக்கல் கிராண்ட் மதர், ரொம்ப அட்வான்ஸ்டு மாடர்ன் கிராண்ட் மதர். எல்லாருமே இங்க சொல்லுவாங்க வைஜெயந்தி மாலா மேமோட கிராண்ட் மதர் எதிர்தி பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எங்க அம்மா, எங்க பாட்டி. ஒரு ஷூட்டிங்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி ரெடி ஆயிடுவாங்க. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, வண்டி வரட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, 8 மணிக்குள்ள நான் ரெடியா இருக்கணும். என் பிரேக்ஃபாஸ்ட் எங்க போறதுக்கு, சுதாவோட ஷூட்டிங் போனோம்னா காலையில எழுந்து 5:30 மணிக்கு எழுந்து ரெடி ஆகி கரெக்டா வந்து நின்றுடுவாங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ என்தூசியாஸ்டிக் அண்ட் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் மயூரி பண்ணோன்னு டிசிஷன் எடுத்ததே எங்க பாட்டி தான். நடிக்கட்டும் இல்ல நடிக்கணும், நடிச்சா என்ன தப்பு இல்ல. எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நாளைக்கு லைஃப் ஏதாவது வேணாம், இண்டஸ்ட்ரி எதுக்கு, ஏன் உனக்கு உன் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா? ஸ்பாட்ல போட்டாங்க. இப்போ அவ கூட உனக்கு என்ன வேலை, ஒரே பொண்ணு தானே, பையன் இருக்க, உன் ஹஸ்பண்ட் இருக்கால, நான் இங்க இருக்கேன், நான் பையனை பாத்துக்கிறேன், நீ போ. ஸோ அப்படி ஒரு என்கரேஜிங் கிராண்ட் மதர்.
ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளெஸிங் தான் லைனேஜ். ஆமா, டெஃபினட்டா லைனேஜ் தான். உங்களை நடுவுல வச்சுட்டு அப்படியே சுத்தி எல்லாரும் கடவுள் அவ்வளவு ப்ரொடெக்ஷன். அழகா பிளேஸ் பண்ணிருக்காரு. ஆமா. எனக்காகவே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜனங்க என் லைஃப்ல வந்திருக்காங்க. அப்படி இன்னொரு ஸ்பெஷல் பிக்சர் தான் இது. மேரேஜ் போட்டோகிராஃப். ஆமா. எஸ், ரொம்ப சிம்பிளான வெட்டிங் பண்ணிட்டீங்க. அதுல இது நாங்க இந்த மாதிரி அந்த போட்டோ இல்ல, அதுதான் என்னோட வெட்டிங். செப்டம்பர் 2க்கு நான் டிசைட் பண்ணேன் செப்டம்பர் 4th கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க ஞாபகம் நாங்க இருக்கா? படத்துல he was an assistant director. ஆ, நான் அந்த படத்துல ஹீரோயின். ஆ. அந்த படம் ரிலீஸ் ஆகல. எங்க லைஃப் ஹிஸ்டரி மட்டும் எங்க லைஃப் Release ஸ்டோரி ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பரா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் we were very good friends. ஆ, ஒரு 8-9 வருஷம் நாங்க சேர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆ. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போகணும்னா எனக்கு அது மனசு வரல. சோ என்ன பண்ணலாம்? ஆனா அந்த அந்த 8 இயர்ஸ் வந்து டேட்டிங்கா இல்லனா வந்து No, no, we were good friends. ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஆ. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஐ மீன் மனசுல அது மாதிரி அந்த ஃபீலிங்கோ சில நேரத்துல யூ ஜஸ்ட் ஃபீல் தட் யூ லைக் அ பர்சன். ஸோ நாட் நெசசரிலி லைஃப் பார்ட்னர்னு அந்த திங்கே பண்ணல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு எப்படின்னா ஒரு எஜுகேட்டட் பர்சன் வேணும், நம்ம தமிழ் பிராமின் தான் இருக்கணும், நீ அப்ராட் போய் செட்டில் ஆகணும். ஸோ அது மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதுல அந்த ஆஸ்பெக்ட்ல எதுவுமே இவர் ஃபிட் ஆகல. ஒன்னு பஞ்சாபி, ரெண்டாவது எஜுகேட்டட் ஆல்சோ he was only a கிராஜுவேட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி. ஸோ எந்த கேட்டகரியிலையும் இவர் ஃபிட் ஆகல. சரி, அதுக்கப்புறம் சண்டைல கல்யாணம் பண்ணிக்கணும் வயசாகுதுன்னு சொன்னா அவர் ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ ஒரு நாளைக்கு நான் டிசைட் பண்ணேன். ஐ செட், ரவி, will you get married to me? He said, ma, just give me some time. I said, illa, I'm giving you 2 days time. September 4th. ஏன்னா நீ பஞ்சாபி, நான் தமிழியன். இது ரெண்டுமே நம்ம நட்சத்திரம் எல்லாம் தேட பார்த்தோம்னா இது நடக்காது. September 4th is the right date. Will you get married to me? You will not believe, Monday morning 7:30 மணிலேருந்து 9 மணி வரை ராவுகாலம், 9:15 முகூர்த்தம். என் சாரி borrowed சாரி, பிளவுஸ் borrowed சாரி, ஜுவல்லரி borrowed. 10 நிமிஷத்துல நான் கல்யாணம் பண்ணி நான் அதே ஈவினிங் 4 மணிக்கு I taken a flight to Chennai because 5ஆம் தேதி I was performing in Chennai. Oh my God. So that was my life. So within 20 minutes நான் கல்யாணம் பண்ணேன். ஜஸ்ட் கோவிலுக்கு போய், முருகன் கோவில்ல போய் தாலி கட்டி, பிரேக்ஃபாஸ்ட், Ravi went to his house, I came home, packed my bags and went to Chennai for my program. பட் எந்த அந்த ஒரு மொமெண்ட்ல எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இந்த அது எப்படி அந்த ஃபீலிங் வந்தது? I decide பண்ணிட்டேன். See, I want to get married. Get married to the person you know is better. See, நாளைக்கு ஒரு கல்யாணத்துல போய் நான் அது புரியலன்னா, divorce is a very bad taste. எனக்கு அந்த செப்பரேஷன் எல்லாம் எனக்கு லைஃப்ல அது ரொம்ப ஒரு either don't get married. If you get married, continue the relationship. See, teething problems எல்லாருக்குமே வரும் லைஃப்ல. அம்மா பொண்ணுக்கே வருது, அதுக்கப்புறம் தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில். கரெக்ட். பட் அது எல்லாமே சர்வைவ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் வரும்போது தான் யூ செட் an example. இப்போ எத்தனை வருஷம் மேம் சொல்லலாமா? We got married in 1995. 30 years. 30 years and 8 years before of friendship together. அப்பா, 38 years of togetherness. அக்கு வேற ஆணி வேற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல மேம்? He is my pillar of strength. என் டான்ஸை சப்போர்ட் பண்றது, என் ஆக்டிங்கை சப்போர்ட் பண்றது, என் கரியரை சப்போர்ட் பண்றது, என் பெயினை சப்போர்ட் பண்றது, என் ஹாப்பினஸை சப்போர்ட் பண்றது. He is everything. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத, he talks minimal wordsனு சொல்லுவாங்கல்ல, மினிமம். பட் அந்த மினிமம் வேர்ட்ஸ் ஹேஸ் தி பர்ஃபெக்ட் மீனிங். அந்த மீனிங் புரிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆனோம்னா ஓகே. அவர் அதிகமா பேச மாட்டாரு, ஓவரா அட்வைஸ் கொடுக்க மாட்டாரு. பட் he will say this is right or that is wrong. That's it. ஜென்ரலா இல்ல மேம், இன்னைக்கு அன்னைக்கு என்னைக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே சுத்தி இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து வாட் நெக்ஸ்ட், எப்போ வந்து நல்ல நியூஸ், எப்போ வந்து பேபி பிளான் பண்றீங்க, எப்போ இது அப்படிலாம் வந்து ரொம்ப அது ப்ரெஷரா இருக்கு. அப்ப அந்த டைம்ல இன்னும் இருந்திருக்கும். இப்போ கேட்பாங்க, குழந்தைகள் பசங்க இருக்காங்களா? இல்லைங்க. நான் தான் சொன்னேன், ஏமா எனக்கு பசங்க இல்லை, நீங்க ஏமா அப்போ இவ்வளோ வருத்தப்படுறீங்க? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் அண்ட் ஃபார் மீ நேச்சுரலா வந்தது தான் நேச்சுரல். எல்லாரும் கேட்பாங்க அடாப்ஷன் ஏன் பண்ணலன்னு சொல்லி. இட்ஸ் நாட் அகேன், எனக்கு அது அப்ரூவ் ஆகலை, என் ஹஸ்பண்டுக்கு அப்ரூவ் ஆகலை. ஸோ அண்ட் ப்ளஸ் we are very happy together. இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பசங்க தான். எனக்கு ஒர்க் பண்றவங்க, இந்த பையன் விஜய் என் கூட, அவன் 10 வயசுல வந்திருக்கான், இன்னைக்கு அவன் 35 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவன் என் பையன் மாதிரி தான். ஸோ என் கூட சர்வ் பண்றவங்க தான் எங்களுக்கு பசங்க. இப்போ பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அதை பத்தி நாங்க திங்கே பண்ணல. ஓகே. see இதெல்லாம் லைஃப்ல நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்ல. அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க தான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது.
அது Or பத்தி maybe என் லைஃப் திங்கிங் அது மாதிரி இருந்துச்சு. See, I cannot think for everybody. See, எல்லாருக்கும் அவங்க ப்ரையாரிட்டிஸ் Yeah, அவங்க yeah, திங்கிங் இருக்கு. yeah. பட் என் லைஃப்ல என் திங்கிங் அப்படிதான், என் ஹஸ்பண்டோட திங்கிங் லக்கிலி எங்க 2 பேரோட மேட்ச் ஆயிடுச்சு. சோ ட்ரை பண்ணோம், இட்ஸ் நாட் ஹேப்பனிங், It இட்ஸ் ஓகே. didn't happen. ஓகே. See, அதுதான் விதி. Don't go against your destiny and fate. இட்ஸ் a deep thing. Yes. Accept what has been given to you. Supposing அது இல்லைன்னா கடவுள் விதிச்சது அதுதான். Learn to accept it. சூப்பர். ஒன் லாஸ்ட் பிக்சர். ஹிஸ்டரி. எஸ், இது ஜெய்ப்பூர் ஃபுட். நாங்க மயூரி ஷூட் பண்ணும்போது ஜெய்ப்பூர் போய் ஷூட் பண்ணும்போது இதை எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ். அண்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், தான் சிங், அவன் தான் எனக்கு லிம் பண்ணி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். எஸ், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன். ஓகே. இப்போ நான் போகும்போது அவரை தான் நான் தேடி இருந்தேன், பட் அவர் ரிட்டையர் ஆயிடுச்சா. ஆமா, எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.